நான் ரசிகர்களை பார்க்கல நண்பர்களே. ப்ரோ நான் ரசிகர்களை பார்க்கல ப்ரோ, நான் மக்களை சந்திச்சேன். 30 மணி நேரம் பேசினாலும் என் மனதிலிருந்து என் மக்களின் வழியை பேசுவேன். ஏன்னா நெஞ்சு முழுக்க வலி, மண்டம் முழுக்க கனவு. தலைவன் என்பவன் குறிப்புகளோட பேசுறவன் இல்ல, குறிக்கோளோட பேசணும். எத்தனை முறை என்னை தோற்கடித்தாலும் நான் மீண்டும் வருவேன், என்னை தோற்கடித்து நீதான் தோற்று போவாய் என சீமான் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் முழையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், நமது பணத்தை எடுத்து ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், மாதாந்திர உதவித்தொகை தருவதாக நம்மையே ஏமாற்றுகிறார்கள், மக்களும் ஏமாந்து கொண்டே இருப்பதாகவும் கூறினார். நீங்களும் சினிமா துறையில, நீங்களும் திரைப்படத்துறையில, டேய் நான் திரையிலிருந்து வரலடா, 1.5 வருஷம் சிறையிலிருந்து வந்தவன். நான் ரசிகர்களை பார்க்கல நண்பர்களே. ப்ரோ நான் ரசிகர்களை பார்க்கல ப்ரோ, நான் மக்களை சந்திச்சேன். 30 மணி நேரம் பேசினாலும் என் மனதிலிருந்து என் மக்களின் வழியை பேசுவேன். ஏன்னா நெஞ்சு முழுக்க வலி, மண்டம் முழுக்க கனவு. தலைவன் என்பவன் குறிப்புகளோட பேசுறவன் இல்ல, குறிக்கோளோட பேசணும். மக்களின் பிரச்சனையை தாளிலிருந்து பேசக்கூடாது, தலையிலிருந்து பேசணும். அவன்தான் தலைவன். அவனை தேடு. எவன் பாரு. எனக்கு போட்டா போடு, போடலைன்னா போ. அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உன்ட்ட ஓட்டு கேட்க வரல. நான் உன் ஓட்டுக்கானவனா என்ன உன்னை ஏமாத்த தெரியாதா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹெலிகாப்டரா? என்ன தெரியல. எல்லா வீட்டு மொட்டை மாடியிலையும் ஹெலிகாப்டர் லேண்டிங்கு ஒரு பிளாட் போட்டு கொடுத்துறேன்டா. அப்புறம் குடும்ப தலைவிக்கு 2000 ஒவ்வொரு கிலோ தங்கம். என் தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒரு கிலோ தங்கம். புதுசா திருமணம் ஆச்சா, எந்த நாட்டுக்கு போறாய் அந்த நாட்டுக்கு தேனிலோ பையனா அனுப்பி வைக்கப்படும். எது சிங்கப்பூரா, மலேசியாவா, ஹாங்காங்கா, ஆஸ்திரேலியாவா, பிரான்ஸா, எந்த நாட்டுக்கு போறியோ அனுப்பி வைக்கப்படும். எப்படி கேட்க இனிக்குதா? தாலிக்கு தங்கம் தர மாட்டேன். ஒரு பவன் இல்ல 9 போனாலும் நீயே வாங்கி நேசித்த பெண்களத்தில் கட்டுகிற வசதி வாய்ப்பை தருவேன். பிறந்த குழந்தைக்கு மோதிரம் தர மாட்டேன், அரப்பவன் மோதிரம் தர மாட்டேன். என்ன செய்வாய்? என் தங்கைக்கு என் தாய்க்கு பிரசவத்தை 1 ரூபா காசு இல்லாமல் நான் செய்வேன். அதுல அவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் மிச்சம். அந்த காசுல 3 பவன் கூட போட்டும் பிள்ளைக்கு. அப்பையும் போடணும்டா, அடுத்தையும் போடக்கூடாதுடா. ஏய், பொண்டாட்டி கழுத்துல உழைச்சு சம்பாரிச்சு தாலி கட்டணும்னா அவன் தான் தன்மான நிற்கும் ஆண்மகன். அடுத்தவன் தாலி வாங்கி கட்டக்கூடாதா? மிச்சக்கார என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு கோட்பாடு தான் உடன் பிறந்தவனே. தகப்பன் என்பவன் நம்மை பெத்தவனா இருக்கணும். தலைவன் என்பவன் நம் ரத்தவனா இருக்கணும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனா இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனா இருக்க முடியாது. நம் இனத்தின் வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. அதனால்தான் என் தலைவன் வரலாறு எங்கள் வழிகாட்டினான். ஒண்ணும் கிடையாது, தற்குறி பயில பிடிச்சிட்டு விசில் அடிச்சு. நீ இதுவரை உலகத்தில் எவனையும் தோற்கடிக்க முடியாத அளவுக்கு என்னை நீ தோற்கடிச்சிருக்க. 4 முறை தோற்கடிச்சிருக்க. நின்ற எல்லா தேர்தலையும் தோற்கடிச்சிருக்க. 6 மாமன்ற உறுப்பினர்கள், என் தங்கை ஆன்சி, சோபாராணி மாதிரி ஒரு 6 பேர் வென்றிருக்கோம். அவ்வளவுதான். எல்லா தேர்தலையும் தோற்றிருக்கேன். தோற்ற மாதிரி தெரியுதாடா? தோற்ற மாதிரி தெரியுதா? அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவன் எதிர் நிற்க முடியாது. நான் அடிபட்ட இனம் மட்டுமில்ல, அடிமைப்பட்ட இனம் மட்டுமில்ல, அடிபட்ட புலியும் வெறி கொண்டு நிற்பேன். நீ இன்னும் எத்தனை பேர் தோக்கடிச்சாலும் வருவேன். ஏன்? கரும்பாறையை அலை கரைப்பது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால். நான் எங்கடா தோற்றேன்? பைத்தியக்காரா, என்னை பெற்றவர்களே, உன் மகன் எங்கே தோற்றேன்? நீதான் தோற்று போனாய். அவர்களை வெல்ல வைத்து நீ தோற்று போனாய். இம்முறையாவது என் பிள்ளையை வெல்ல வைத்து வென்று விடு.